ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, சீரகம் கருகிடும். பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நல்லா 1 கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப குழையணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வேகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, நல்லா ஆறட்டும். இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கசகசா, முந்திரி பருப்பு, அதை தண்ணியோட அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணின தேங்காவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக திக்காக இருக்குன்னு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வெங்காயம் செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போனதும் இது கூட சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே 2 தக்காளியை வதக்கிட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின புதினா, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த இலைகள் எல்லாமே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வேக விடுங்க. நம்ம ஏற்கனவே எல்லா மசாலாவையும் வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. சட்டுன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை கலந்து கொடுங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரேவி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும்.
இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கசூரி மேத்திக்கு பதிலாக மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.